அண்மைச் செய்தி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட யூடியூபர் மாரிதாஸ் விசாரணைக்கு பின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான விவகாரத்தில் உண்மைக்கு மாறான தகவலை பரப்பியதாக கூறி மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட யூடியூபர் மாரிதாஸ் விசாரணைக்கு பின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? யூடியூபர் மாரிதாஸ் இன்று காலை நீலாங்கரை இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை பிடித்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய விசாரணை நடத்திய பின்பாக தற்போது அவரை போலீசார் விடுவித்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. 41A என்ற ஒரு சம்மன் அளித்து அவரை போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் என்று கூறி அவரை விடுவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கரூர் துயர சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை மாரிதாஸ் தனது சமூக வலைதள பக்கம் மூலமாகவும் யூடியூப் தளத்திலும் பதிவிட்டு வந்தார். இது தொடர்பாக அவர் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவரது உறவினர் தரப்புல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இன்று காலை வீட்டில் இருக்கும் போது உள்ளே சென்ற நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் தலைமையிலான போலீசார் அவர் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொண்டார்கள். 3 மணி நேர விசாரணைக்கு பின்பாக தற்போது அவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் 41A என்ற நோட்டீஸை அளித்து விசாரணைக்கு ஆஜராகும் போது அவர் ஆஜராக வேண்டும் என்று மறு விசாரணைக்கு வருமாறும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் மாரிதாஸ் கைது குறித்து கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது போலீசாரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சம்மன் அளித்து மறு விசாரணைக்கு வருமாறு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.